சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. இந்த நாள்ல என்ன வார்த்தை பேசலாம் அப்படின்னு ஆண்டவருடைய பாதத்துல இரவு முழுவதும் காத்திருந்த போது ரொம்ப அழகா ஆண்டவர் பேசினார். இந்த உலகத்துக்கு வந்தேன், வாழ்ந்தேன், மனுஷகுமாரன் மனுஷர் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று எழுதி இருக்கிறதன்படி ஒப்பு கொடுக்கப்பட்டேன், கொலை செய்யப்பட்டேன். மறுபடியும் வந்த போதும் கூட மனிதன் மேலே அக்கறை உள்ளவனாக, கரிசனை உள்ளவனாகவே வந்தேன். அதை மனிதர்கள் என்ன செய்யணும், விசுவாச பிள்ளைகள் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஆகையினால அதை பற்றி பேசு அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தைகளை நான் பேச போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், அதாவது இன்னைக்கு, அப்படி சொல்லிக்கலாம், அப்படித்தானையா? இன்னைக்கு தானே வாரத்தின் முதல் நாள், இன்னைக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் எப்போவுமே வாரத்தில் முதல் நாள். ஆனால் சில மக்கள் இருக்காங்க, சனிக்கிழமையும் என்ன சொல்கிறாங்க, ஏழாம் எப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் சரி சரி ரைட் விட்டுருங்க, சப்ஜெக்ட்டுக்கு போயிடுவோம். வாரத்தின் முதல் நாள், வாசிங்க. முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார்னு சொல்றோம். ஆனா சீஷர்கள் முதலாவது யாரை பார்த்து தான் பயந்துருக்கிறாங்க? யூதர்களை பார்த்து தான் பயந்துருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்னவோ கிறிஸ்தவர்களை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா? அதனால தானே என்னவோ ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, சபைக்கு விரோதமா சபை எழும்போம். எல்லாமே சத்தியத்தினூடாக தான் போயிட்டு இருக்கு. அப்படித்தானையா? யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற உயிர்த்தெழுந்திருக்கிற இயேசு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற வார்த்தை, இந்த தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்லுகிற வார்த்தை சமாதானம். அவர் வாழும் போதும் சமாதானம், அவர் மரிக்கும் போது கூட சமாதானம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவனுடைய காதை ஒட்ட வைத்து போனார். இப்போ இரண்டாம் இசை நமக்காக பிறந்திருக்கிறார். தன்னுடைய சீஷர்கள் கதவை பூட்டி கொண்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவரை தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம், அவங்களை ஆராதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை ஏதோ ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நடுவில் நின்று ஒரு கார்த்தையை சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. வாசிங்க. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் அப்படி காமிக்கணும்? சாதாரண காரியம் அல்ல. அவர் திட்டமிட்டதன்படி, பிதா சித்தம் கொண்டதன்படி, சொன்னதன்படியே அவர் மரித்து இருக்கிறார். வெளியூருக்கு போயிட்டு வந்தாலே பேக்கை கரெக்டாக கொண்டு வந்திருக்கனா அப்படின்னு வீட்டுக்காரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படித்தானே? போன ஜாமான்லாம் போனது மாதிரி இருக்கா, வந்தது மாதிரி இருக்கான்னு. இவர் என்ன செஞ்சிருக்கிறார், மரித்தே போயிருக்கிறார். ஆனால் வந்து நின்று என்ன சொல்றாரு, சமாதானங்கிறாரு. அதனால இவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவர் மரித்து போய்விட்டாரே, எப்படி திரும்ப வந்தாரு அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டார். இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு, நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன். அப்போ அவங்க பயப்படுற பயம், அவங்க சந்தேகப்படுற சந்தேகத்தை குறித்து அவருக்கு என்ன செஞ்சிருக்கு, பயம் அவருக்கு தெரிந்திருக்கு. இன்னைக்கும் அதே போலதான் எத்தனையோ முறை இந்த சமாதானத்தின் தேவன் வார்த்தைகளை கேட்டா கூட, இன்னும் இந்த வருஷமும் வந்துருச்சு ஈஸ்டர், இந்த வருஷமும் உயிர் தெழுந்தார்னு பாடிட்டோம், எனக்கு வருமா சமாதானம் அப்படின்னா கண்டிப்பா வராது. எனக்கு வரும், எனக்கு மாத்திரம்தான் சமாதானம், எனக்காக தான் அவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு இந்த உலகத்துக்கு இரண்டாம் விஷயம் இறங்கி வந்தாருன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை காண்கிற உங்க வீட்டுக்குள்ள சந்தோஷம் வரும். இயேசுவை அறிந்திருக்கிற உங்க இல்லத்துக்குள்ள சமாதானம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. மறுபடியும் வந்த இயேசு முதலாம் சொன்ன வார்த்தை சமாதானம். அதை கண்ட சீஷர்களுக்கு சந்தோஷம் வந்துச்சு. நானும் இயேசுவுக்கு ஒரு நல்ல சீஷன், நானும் இயேசுவுக்கு ஒரு நல்ல பிள்ளை, எனக்கும் சமாதானம் வரும்னு சொன்னீங்கன்னா
உங்க வீட்டில் உலகத்தில் உலக மனுஷனிடத்தில் இல்லாத ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. வாசிங்க. கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல, ஆமென், பிதா என்னை அனுப்பினதை போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஆமென். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன் குடும்பத்தை நடத்துவதற்கு, தன் பிள்ளைகளை போஷிப்பதற்கு, தன்னுடைய வேலையிலே சரியாய் செய்வதற்கு, தன்னுடைய ஊழியங்களிலே சரியாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு, பாடுவதற்கு முதல்ல என்னதான் வேணும்? சமாதானம் வேணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை நீங்கள் பார்க்குறீங்க, பாடும்போது எப்படி சிரிக்கிறேன், பாடும்போது எப்படி பேசுகிறேன். எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி உங்களுக்கு சமாதானத்தை சொல்ல முடியும்? நிச்சயமாக சொல்ல முடியாது. அது சில பேரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஏதோ பேசுகிறாரு, ஏதோ இருக்காரு, ஏதோ இவர் அதை பார்த்து சொல்லிடுவாங்க, இவரே சந்தோஷமா இல்லையாக்கும், இவரே சமாதானமா இல்லையாக்கும், நமக்கு எப்படி சமாதானம் வரும்னு சொல்லிடுவாங்க. அதனால அவர் முதல்ல நமக்கு தேவையானது எதுன்னு தெரிஞ்சாரு, முதல்ல நமக்கு வைக்க வேண்டிய காரியம் எதுன்னு தெரிஞ்சாரு, கொடுக்க வேண்டிய காரியம் எதுன்னு தெரிஞ்சாரு, சமாதானம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த சமாதானத்தை இதை பார்க்குற உங்க குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும், இதை என்னோடு சேர்ந்து உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் காரியத்திலையும் கொடுக்க போறார். எந்த காரியத்தில் நீங்க சமாதானத்தை இழந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்தித்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களையும் நீங்க சந்தித்தாலும் சரி, அன்றைக்கு பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இயேசுவால போய் நடுவில் நின்று சமாதானம் சொல்ல முடியும்னா, சந்தோஷப்பட்டார்கள் என்றால் மறுபடியும் சமாதானம் என்று சொன்னார். இன்னைக்கு மறுபடியும் இந்த உலகத்தையே பார்க்க முடியாதவர் சொல்லுகிறார், எனக்கு சமாதானம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரும். இல்லைங்க, இவர் நல்லா பேசுகிறார், நல்லா சத்தம் போடுறார், நல்லா தான் இருக்குது, இவருக்கு நல்லா இருக்கும் போல நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், எழுதியும் வச்சுக்கோங்க, அது எனக்கு மட்டும்தான் சமாதானமாக இருக்கும். ரிஷ்யூ பண்ணுறவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அடுத்தவன் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிருமா? அடுத்தவன் வாங்குகிற புரோட்டாவையும் பிரியாணியும் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்கள் வயிறு நிறையுமா? நிறையாது. நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஐயா எனக்கு புரோட்டா கொடுங்க, எனக்கு பிரியாணி கொடுங்கன்னு கேட்டால் உங்கள் வயிறு என்ன செய்யும்? நிறையும். அது மாதிரி நீங்க சொல்லணும், அந்த சீஷர்கள் இயேசுவை கண்டார்கள், அவர்களுக்கு சமாதானம் வந்தது. எங்க ஊழியக்காரர் இயேசுவை கண்டார், சமாதானம் வருகிறது. நானும் இப்பொழுது இயேசுவை உயிரோடு எழுந்திருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஜீவனின் அதிபதியை நான் பார்த்திருக்கிறேன், விசாரித்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து கேட்கிறேன், எனக்கு சமாதானம் வரும் சொன்னீங்கன்னா, அவருடைய வார்த்தை இன்னும் சொல்லியிருக்கு சுவிசேஷத்தில், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்களா, அந்த சமாதானம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும், உங்கள் தொழிலில் வரும், உங்கள் ஊழியத்தில் வரும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நமக்கு எப்போவுமே சீசர்களுக்குள்ளே இருந்த பயமும் இருக்க தான் செய்து, சீசருக்குள்ளே இருந்த நடுக்கமும் சந்தேகப்படுகிற குணமும் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் அப்படி தாங்க, பாடும்போது நல்லா பாடிடுவோம், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே அப்படின்னு நல்லா உற்சாகமே பாடுறாரு, நல்லா கையெல்லாம் தட்டுறாரு, நல்லா கீபோர்டை கேன்னு வாசிக்கிறாரு. அப்படின்னு போய், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க முடிஞ்சோடனே அப்படி கேட்டோன்னு வச்சுங்களேன், இருக்கையா இருக்கையா அப்படியே சொன்னால் அது அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கேன் பிரதர், இப்போ தானே நல்லா சந்தோஷமாக பாடினேன், கர்த்தர் எனக்கு நல்லா சமாதானமாக வச்சுருக்காரு, கர்த்தர் நல்லா ஐஸ்வர்யமான வச்சுருக்காரு, கர்த்தர் என்ன தேவைகளெல்லாம் சந்திச்சிருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக தானே இறங்கி வந்தார், எனக்காக தானே உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வரும். நிச்சயமாக பூட்டி இருந்த இடத்துக்குள்ளே தரிசனமான தேவன் உங்கள் இடத்துலையும் தரிசனமாக உங்களை காண்பார். ஹல்லேலூயா. இந்த பகுதி ஒரு இடத்துல மட்டும்தான் போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24வது அதிகாரத்தில் 36வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது என்ன சொல்லுது? அங்கேயும் ஏன்னா சம்பவங்கள் ஒன்று, ஆனால் மறுபடியும் நாம் தியானிக்க வேண்டியது நமக்கு கடமையாக இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷம் போயிருச்சு, எத்தனை மாசம் கடந்துருச்சு, எத்தனை வாரங்கள் கடந்துருச்சு, பாடும்போது இருக்கிற சமாதானம், சபைக்குள்ள கை தட்டும் போது இருக்கிற சமாதானம் உங்க வீட்டுக்குள்ள வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னா, ரிசீவ் பண்ணல. இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். இந்த கண்ணு தெரியாதவருக்கு இருக்கிற சமாதானம், இவரை நடத்துகிற சமாதான கர்த்தர், இவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற சமாதானத்தின் கர்த்தர், அன்றைக்கு சீஷர்கள் மத்தியில் உலாவின இயேசு என் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வருவார்னு சொல்லுங்களேன். உங்கள் மக வாழ்க்கை பிரிஞ்சிருந்தாலும் சமாதானம் வரும், உங்கள் பிள்ளைங்க தொழிலில் நஷ்டப்பட்டிருந்தாலும் சமாதானம் வரும், ஒருவேளை குடிச்சு வெறிச்சு எதையாவது
குடல் புண்ணு ஆகி ஏதாவது ஒரு காரியத்தில் இழந்திருந்தாலும் அதுவும் கூட என் தேவனால சரிப்படுத்தப்பட்டு உங்களுக்கு சமாதானம் வரும். ஏன்னா அவர் வாழ வைக்கிற தெய்வம், சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம், ஆசீர்வதிப்பதிலே பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் அங்க என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்க 15வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சம்பாஷணை போயிட்டு இருக்கு, அப்படித்தானையா? இங்கே கொஞ்சம் வாசித்து பாருங்க, தெரியும். அந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏசு அப்படி போவார், ஆனால் இவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டார், பேச மாட்டார். வேற ஆள் போலே போவார். வேற ஆள் போலே போய் என்னப்பா நீங்கள் பேசிட்டு வர்ற காரியம் என்னையா அப்படின்னு கேட்பார். அதில் ஒருத்தன் கிளியோப்பாவா, அவருடைய பேர் இருக்காங்க கீழே போட்டிருக்கும் பாருங்க, கிளியோப்பா. அவர்கிட்ட சொல்வார், ஏப்பா எருசலேமில் நடந்த விஷயம் உனக்கு தெரியாதா? ஒரு நசரேயனாகிய இயேசு 3 நாளைக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, மரிச்சிட்டாரு, இன்னைக்கு 3ஆம் நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப அழகான ஒரு தெய்வங்க, உண்மையாகவே ரொம்ப கிரேட்ஃபுல். மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குங்கிறத எப்படியெல்லாம் சோதிக்கிறாரு. கேட்கும்போது ரொம்ப புல்லரிக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே வந்து அவங்ககிட்டே அப்படியே உட்காந்துருந்துட்டு அவங்க கூடயே நடந்துட்டு அப்புறம் போகிற போல் காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நீ நல்ல பெரிய மனுஷனாக இருக்கீரு, நல்லா எங்களுக்கு ஆலோசனைலாம் கொடுக்குறீரு, உமக்கும் கொஞ்சம் நஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கு, நீ தனியாக போகாத, ராத்திரி நேரமாக போகுது, எங்கள் வீட்டுக்கு வாங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க அந்த சம்பவம். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம் 36. இப்போ வாசிங்க 36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம். ஆமென். இப்போ சொல்றாரு, பலகீனமான எண்ணெய் கொண்டு, உலகத்தை பார்க்க முடியாத எண்ணெய் கொண்டு, நீங்க கொடுத்து நடத்துகிற எண்ணெய் கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இதை கேட்கிற, இதை பார்க்கிற, இதை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா காரியத்திலும் தேவன் சமாதானத்தை கொடுக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நடக்கும்னு சொல்லுங்கய்யா, எனக்கு கிடைக்கும்னு சொல்லுங்கய்யா, எனக்கு வரும்னு சொல்லுங்கய்யா. வரும்யா. எனக்கு வேற எல்லாம் பெருசாவே தெரியாது பிரதர், சிம்பிளாக 2 வார்த்தை அதை பிடிச்சிக்கிட்டு பற்றி பிடித்து, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறவனை, பூரண நம்பிக்கையோடு நம்பி இருக்கிறவனை, பூரண சமாதானத்தோடு உறுதியாய் நம்பி இருக்கிறவனை பூரண சமாதானத்தோடு அனுப்புவேன்னு சொல்லியிருக்கிறீரே, அந்த பூரண சமாதானம் எனக்கு வேணும். இந்த மாதம் டிவிக்கு பணம் கட்டணும், இந்த மாதம் பிள்ளைகளுக்கு பணம் கட்டணும், இந்த மாதம் கவரேஜ் எடுக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறேங்க. கன்னத்தில் கையை வச்சு இப்படி உட்காந்து ஐயோ அப்படின்னு சொல்லாத அளவுக்கு தேவன் சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நீங்க கேளுங்க, இயேசு அன்னைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அன்று மாத்திரம் அவர் நடுவில் வருகிற தேவன் அல்ல, இன்றும் என் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் நான் பாடியிருக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவர், ஜீவனின் அதிபதி, பாதாளம் வேதாளம் யாவையும் ஜெயித்திருக்கிற வீரமுள்ள திருநாமத்தை உடைய தேவன் எனக்கு சமாதானம் கொடுப்பாரு, எனக்கு சமாதானம் கொடுப்பாரு. யார் வாயை திறந்து சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் சமாதானம் வரப்போகுது. வாசிங்க, தொடர்ந்து வசனத்தை விட்டுறாதீங்க, வாசிங்க. அவர்கள் கலங்கி பயந்து. ஆமென். இன்னைக்கும் கூட இயேசு எத்தனையோ முறை உங்க தரிசனத்தில் பேசினாலும், உங்க கூட பேசினாலும், வார்த்தை வந்தாலும், உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பயமும் கலக்கமும் என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. ஆனால் நான் சொல்றேங்க, எதையுமே நம்மளால மாற்றி வைக்க முடியாது. அதனால அவர் சொன்னால் சமாதானம் வரும். நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு வரும். சரி, வாசிங்க வசனத்தை. அவர் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, இப்பவும் பாருங்க, இவனுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பவும் நீங்க எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்களா எனக்கு தெரியாது. இவரெல்லாம் சொல்றதுக்கு நல்லா தாங்க இருக்கு, இவர் எப்படியோ கதையை நடத்திடுறாருப்பா. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை கூட இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தானேயா, எப்படியோ கதையை நடத்திடுறாரு. நான் ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப மகிமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு வாஞ்சித்து கிறிஸ்மஸ் பண்டிகையும் ஈஸ்டர் பண்டிகையும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிப்பேன். ஒவ்வொருத்தவங்கள ராத்திரி பகலாக தொந்தரவு பண்ணி முழங்காலில் நின்று, என் மொட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சொல்லுவாங்க சில பேர், கதையை நடத்திடுறாரப்பா. நம்ம ஆட்கள் அப்படி தான். இன்றைக்கும் அவர் நேரடியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறான், ஒரு ஆவியை காண்கிறது போல காண்கிறாங்க. சரி, வாசிங்க.
அவர் அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் ஆமென் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் ஆமென். மறுபடியும் வருவேன் என்று சொன்னவர் மாமிசத்தையும் எலும்புகளும் நரம்புகளும் சதைகளும் உள்ளவராய் வந்தார். ஆகையினால் தான் இந்த பலகீன பாண்டமெல்லாம் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய முடிகிறது. ஆகையினால் இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிற சபையில் அமர்ந்திருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, இது ஒரு ஆவி என்று, இது ஒரு தரிசனம் என்று, இது ஒரு கனவு என்று நினைக்காதீர்கள். மெய்யான தேவனை, மெய்யான சமாதானத்தை கொடுக்கிற தேவனை நீங்கள் பற்றி பிடித்திருக்கிறது உண்மை என்றால் சொல்லுங்க, இந்த வருஷத்தில் என் குடும்பத்தில் சமாதானம் வரப்போகுது, இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு சந்தோஷம் வரப்போகுது, இந்த வருஷம் என் பிள்ளைங்க கையின் பிரயாசங்களில் நிறைய ஆசீர்வாதத்தை காண போகிறாங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறாருங்க. அவர் சீஷர்கள் இருதயத்தை அறிந்து எவ்வளோ அழகா கையை தொட்டுப்பாரு, காலை தொட்டுப்பாரு, எப்படி நான் மாம்சமாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. அதே போல் நீங்கள் அவரோட பேச ஆயத்தமாக இருந்தால், அவர் கொடுக்குற சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால், கண்டிப்பாக அவங்களோட இடத்துலையும் பேசி உங்ககிட்ட இருக்கிற குறைவுகளை கூட சரிப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். சரி, வாசிங்க வசனத்தை தொடர்ந்து 40 வரைக்கும் தேவைப்படுது பாருங்க, வாசிங்க. நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் இதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே. எத்தனையோ மோசஸ் மாரியப்பன் புஸ்தகத்தை பார்க்காம பேசுறாரு, லேப்டாப் இல்லாம பேசுறாரு அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில ஆட்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு இழுவை தாங்க நிறைய பேருக்கு அப்படியே கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே போகுது. நான் சொல்கிறேன், அந்த இழுவையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு அவரோடு இருந்துக்கிறவர் கர்த்தர் நான் கூப்பிடும்போது என்னோட வருவார், எனக்கும் சமாதானத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. அடைபட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கும் உங்கள் வாழ்க்கையில். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தாங்க, நிறைய எதில் பார்த்தாலும் சந்தேகம், ஊழியத்தில் கூட சந்தேகம், ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களில் கூட சந்தேகம். அப்புறம் எப்படிங்க உங்களுக்கு வரும்? உங்களுக்கு எப்படி வரும்? இன்னைக்கு சொல்லுங்க, எல்லாவற்றையும் களைவேன், இயேசு எனக்கு சமாதானம் கொடுப்பார் என்று நம்புவேன், இயேசு என்னோடு கூட பேசுவார் என்று நம்புவேன். இயேசு ஒரு ஆவியானவராய் இல்லை, ஆவியாக இருந்தார். ஆனாலும் அவர் வெளிப்படும் போது மாம்சத்தோடு எலும்புகளோடு நரம்போடு சதையோடு வந்தார். இன்றைக்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா என்னை போல பேரையை கொண்டு பேசுகிற தேவன் உங்களை கொண்டும் பேசி பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு வருஷம் மட்டும் வாசிங்க, இன்னும் ஒரு வசனம் அப்படியே கூட வாசிங்க. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆமென் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். ஆமென். அப்படிதான் இன்னைக்கு இருக்கு. சந்தோஷம் சபையில வரும்போது இருக்கு, ஆனா விசுவாசம் மட்டும் எப்படி இருக்கு? கேள்விக்குறியாவே போயிடுது. நான் அதான் சொல்றேங்க, சபையில பாடும்போது மட்டும் சமாதானம் இருக்கக்கூடாது. எப்போதுமே சமாதானம் வருங்கிற ஒரு விருப்பத்தை, ஒரு வாஞ்சிய, ஒரு நம்பிக்கையை உங்க இருதயத்துக்குள்ள நீங்க முதல்ல என்ன செய்யணும்? செட் பண்ணணும். செட் பண்ணிட்டீங்கன்னா தான் வரும். என்னதான் சபையில் பாடும்போது இருந்தாலும் வீட்டுக்கு வந்தோடனே பிரச்சனை தலை தூக்கிறதே பிரதர் நினச்சிங்கன்னா அந்த சமாதானம் போய் உங்களுக்கு பிரச்சனை தான் என்ன செய்யும்? பெருசா தெரியும். இன்னைக்கு நீங்கள் சொல்லணும், இல்லை இயேசு ஜீவிக்கிறார், இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை, இயேசு பலகீன பாண்டத்தை பயன்படுத்துகிறது உண்மை, இயேசு அந்த நாட்களில் சமாதானத்தை கொடுத்தது உண்மை, எனக்கும் சமாதானத்தை கொடுக்க வருவேன் என்று சொன்னது உண்மை. அவர்கள் சீஷர்கள் நம்பலன்னு தெரிஞ்ச உடனே, அவர்கள் சந்தோஷப்பட்டாலும் சந்தேகப்பட்டார்கள் என்று தெரிந்தவுடனே அவரோடு பேசின இயேசு என்னோடும் பேசியிருக்கிறாரு. எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் போகும், எனக்குள்ள இருக்கிற குறைவுகள் போகும், எனக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், அவர் சமாதான காரணர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன்னா உயிரோடு எழுந்து வந்த உடனே தன் சீஷர்களை பார்த்து, தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிற இயேசு சொன்ன முதல் வார்த்தையே சமாதானம் என்று சொல்லி பாருங்களேன். அந்த சமாதானம் இன்னைக்கே விசுவாசிக்கிற உங்களுக்கு நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான். நீங்க நிச்சயமா செய்ய முடியும். நீங்க நிச்சயமா செய்ய முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் நான் விசுவாசத்தினால தாங்க சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்ன அழுக விட மாட்டாரு, என்ன கண்ணீர் வடிக்க விட மாட்டாரு, என்ன மற்றவங்ககிட்ட போய் வட்டிக்கு வாங்க விட மாட்டாரு. என் சமாதானத்தின் தேவன் எனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். பெரிய பெரிய காரியங்கள்லாம்
இந்த ஊழியத்துல நீங்க வாட்ஸ்அப் மூலமா பாக்குறீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, இதே போல சமாதான கர்த்தரை நான் அறிஞ்சிருக்கிறபடினால, நான் கேட்கிற வார்த்தை சமாதானம் 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 இருக்கிறபடினால, என் பிரச்சனை என் குடும்பத்தின் சூழ்நிலைகள்ல எதனால நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்பது என் தேவனுக்கு தெரியும். அதை இப்பொழுதே அவர் மாற்றக்கூடும். ஏன்னா அதற்காகவே அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆகையால் நான் சமாதானத்தை அடைவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க. அல்லேலூயா. நான் அப்பவுமே சொன்னேன், இயேசு வாழ வைக்கிற தெய்வம்னு. அதை கூட அவர் வாயாலே இருந்து சொல்றாரு பாருங்க. நம்ம ஒரு நல்ல பதவிக்கு போயிட்டா, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம்னா, நமக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து ரொம்ப பேர் நீ நல்லா இருப்பா, நீ வாழுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நான் முன்னேறி இருக்கிறேன்னா என் திறமையில வாழ்ந்திருக்கிறேன், என் திறமையில இருக்கிறேன், அவன் அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை பார்த்து, தம்முடைய பிள்ளைகளை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா? அவர் வாழ வைக்கிற தெய்வங்கிறதுக்கு இந்த ஒரு வசனமே எனக்கு போதுங்க. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 9-10 கூட கொஞ்சம் வாசிங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அந்த சம்பவங்களையும் நீங்கள் கொஞ்சம் கீழே இருந்து மேலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல் வசனத்திலிருந்து இதே சம்பவம் தான். ஆனால் அவர் பேசின வார்த்தையெல்லாம் நம்மை வாழ வைப்பதற்காக, நம்முடைய குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுப்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு மட்டும் இல்லை, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போறீங்க. இந்த வருஷத்தில் தேவன் உங்களுக்கு பெரிய சமாதானத்தை கொடுக்க போறாரு. நீங்க எப்பவுமே வாழ்கிற பிள்ளைகளாய், வாழ்ந்து சுகிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் உங்களை வைக்க போறாரு. வாசிங்க 9வது வசனத்தை, 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, அவர்கள் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை கேட்கிற, இதை பார்க்கிற உங்களுக்கும் என் தேவன் எதிர்ப்பட்டு சொல்லுகிற காரியம் சமாதானத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்க வாழ்கன்னு சொல்றாரு. உங்க பேர் என்னவோ, உங்க ஊர் என்னவோ, அதையெல்லாம் போட்டுட்டு சொல்லுங்க, இயேசு என்ன பார்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்கன்னு. நான் வாழ்வேன்னு சொல்லுங்களேன், நீங்க கீழே விட மாட்டீங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி, ஆமென், என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே நான் அவர்களை என்னை காண்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென். இன்னைக்கு அவரை காண்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளை அவர் வாழ வைக்கிறார். அவரை காண்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். நிச்சயமா இந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறேன். அந்த சமாதானத்தின் தேவன் தான் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வைக்கிறார். அவர் என்னை பார்த்தும் வாழ்க என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா நான் எங்கேயோ கீழே கடந்தேன், எப்படிப்பட்ட நிலையிலையோ என்னை பார்த்து ஒரு காலத்தில் ஒரு சில நண்பர்கள் என்னை பார்த்து என் காது கேட்கவே சொன்னாங்க, இவன் ஒரு கதைக்கு தேர மாட்டான், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, இவன் எல்லாம் என்ன செய்ய போறான், எப்படி இருக்க போறான், என்னதான் பண்ண போறான், ஒரு கதையில் ஒன்னுலையுமே தேராதவனா இருக்கிறானேன்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்றைக்கும் நான் பார்த்துருக்கேன், அதே சகோதரர்கள், என் காது கேட்க சொன்ன சகோதரர்கள் சபைக்கு வந்தது மட்டுமில்லை, கைகளிலே நாம் அவர்களுக்கு திரும்ப உதவி செய்யும்படி கூட கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நான் வாழ்வேன்னு சொல்லுங்க, உங்க பயமும் நீங்கும். நீங்களும் சரி, கலிலேயாவோட சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை போல அவர் உங்கள் மத்தியிலும் நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு, நீங்க கூப்பிடுற இடத்துல, நீங்க கூப்பிடுற காரியங்களிலே வெற்றிகளை, சமாதானத்தை உங்களுக்கு தந்தே தீர்வார். நிச்சயமா. ஏன்னா வேதம் சொல்லியிருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். அல்லேலூயா. அருளை செய்வேன். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறாருங்க. நிச்சயமா ஜீவிக்கிறார், நிச்சயமா ஜீவிக்கிறார். நான் அப்ப இருந்தே ஒரு பாட்டு பாடினோம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும். எங்க இருக்கு? 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா? எல்லா பிறந்த நாள்லையும் சொல்றோம். ஆனா இன்னும் வரலையே நினைச்சீங்கன்னா வராது. இன்னைக்கு வரும் நினைச்சு இந்த வசனத்தை படிங்க, கண்டிப்பா வரும். வசனத்தை வாசிருங்க, நல்லா இருக்கும் பாருங்க. பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல, உன் ஆத்மா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் ஒரு குறை இருக்கக்கூடாது. இதுதான் கர்த்தருடைய விருப்பமே. தன்னுடைய சீஷர்களுக்கு சாப்பாட்டுக்கு குறையா இருந்துச்சு, கொடுத்தாரா இல்லையா? தன்னுடைய சீஷன் மீன் பிடிக்க போனா மீனை கொடுத்தாரா இல்லையா? தனக்கு வரி செலுத்த வேண்டி இருந்துச்சு, பணத்தை கொடுத்தாரா இல்லையா? காயம் கட்ட வேண்டி இருந்துச்சு, ஒருத்தனை காயம் கட்டினாரா இல்லையா? ஒரு விதவை கண்ணீர் வடிச்சா கண்ணீரை தொடச்சாரா இல்லையா? இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பிரியமானவனே நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து
சுகமாய் என்ன செய்யணும்? வாசிங்க வாசிங்க, நல்லா இருக்கும் பாருங்க அந்த வசனம். ஆத்மா வாழ்கிறது போல, ஆத்மா, அதான் உண்மை, உன் ஆத்மா வாழ்கிறதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு வேண்டிக் கொள்வார், என்னை வாழ வைப்பதற்காக வேண்டிக் கொள்வார், என்னுடைய சுகத்திற்காக எனக்காக வேண்டுதல் செய்வார், என் கடன் பாரத்துக்காக எனக்கு வேண்டுதல் செய்வார், என் தொழிலை ஆசீர்வதிக்கிறதற்காக வேண்டுதல் செய்வார். யார் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு நடக்கும். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க. வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், குருடனைகளை அறியாத வழிகளிலே தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு போய் இருளை வெளிச்சமாக்கி கோணலை செவைப்படுத்தி நடத்துவேன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்துவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கும் போது தான் இந்த ஊழியக்காரனை எங்கெல்லாம் அழைச்சிட்டு போகணுமோ அங்கே அழைச்சிட்டு போகிறாரு. சும்மா உட்கார வைக்க வேண்டிய நேரத்தில் உட்கார வச்சு நல்ல சாப்பாட்டையும் கொடுக்குறாரு. ஊழியங்கள் வரக்கூடிய நேரத்தில் நல்ல ஊழியங்களையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, அவர் வந்தபோது சொன்ன வார்த்தை வாழ்க, அவர் வந்தபோது சொன்ன வார்த்தை சமாதானம். அது சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, அவரோடு இருந்தவர்களுக்கு மட்டும் இல்லை, மரியாளுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அந்த வார்த்தையை நான் சொந்தமாக்குறேன்னு சொன்னால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகையினால ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒன்று உண்டு, உங்களுக்கெல்லாம் தெரியும், சுவிசேஷத்தில் வாசித்திருக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். அது எதுக்கு இருக்கிறார்? அவரு சமாதானத்தை கொடுக்கிறதற்கும், வாழ வைக்கிறதற்கும், பயத்தை போக்குறதற்கும், கலக்கத்தை மாற்றுகிறதற்கும். ஆகையினால இன்று கூட நாம் நிறைய பேச வேண்டி இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நமக்கு பண்டிகையின் பிற காரியங்கள் இருக்கிறபடினால் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் விசுவாசத்தில் பாடும்போதும் பேசும்போதும் சபைக்குள்ள ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க பேசும்போது மட்டும் சமாதானமாக இல்லாதபடிக்கு நான் அவரை உறுதியாய் பற்றி கொள்வேன், பூரண சமாதானத்தை எனக்கு தருவாருங்கிற நம்பிக்கையோடு போங்க. மரித்த இயேசு மரித்தவராக இருந்திருந்தால் நிச்சயமாக சமாதானம் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. தடவி பார்க்க சொன்னார். நீங்கள் ஆவியை காண்பதை போல காண்கிறீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஆகையினால ஒரு ஆவிக்கு சதை இருக்காது, எலும்பு இருக்காது, நரம்பு இருக்காது, ரத்தம் இருக்காது, எல்லாம் உண்டாயிருக்காது, எனக்கு எல்லாம் இருக்கு, நீங்க தடவி பாருன்னு சொன்ன ஆண்டவர் இப்பவும் நீங்கள் எதை எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படியே உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை தந்து உங்களை வாழ வைக்க இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியம் முற்றிலும் ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு மட்டுமே, அவருடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற விசுவாச பிள்ளைகள் கொடுக்கின்ற காணிக்கைகள் மூலமாய் மாத்திரமே இந்த ஊழியங்கள் நடக்கிறது. ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க நானும் கூட ஜெபிக்கிறேன். யாவரும் எழுந்து நிற்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு 2வது விஷயம், நீர் வரும்போது உம்முடைய சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னீர். அதையே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். உடைய சீஷர்களை பார்த்து எதிர்கொண்டு போய் வாழ்க என்று சொன்னீர். அதையே உம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறேன். எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், என் வாழ்வையும் கூட அவர் அலங்கரித்து என்னையும் கூட வாழ வைப்பார் என்று உம்மை நோக்கி பார்க்கிற, உம்மை நினைத்து ஆராதித்திருக்கிற, உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து காத்திருக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறது, என்ன சூழ்நிலைங்கிறது எனக்கு தெரியாது, தடவி பாருங்கள் என்று சொன்ன தேவன், ஆவி நான் இல்லை என்று சொல்லி அறிந்திருந்து அவர்களோடு பேசின தேவன், இன்றைக்கும் கூட உம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நீர் பேசும் தெய்வமாய், நடத்தும் தெய்வமாய், தாங்கும் தெய்வமாய் தொடர்ந்து இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, உன்னதமானவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று நம்புகிற பிள்ளைகளுக்கு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது என்ற வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஆராதனைகளை உம்முடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த நீர் கிருபை தந்தீர். தொடர்ந்து எங்கள் பிள்ளைகளை விட்டு ஆண்டவரே, நாங்கள் கடந்து சென்றாலும் நீர் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம் இது எங்கிருந்து பார்த்தாலும் எங்கிருந்து கேட்டாலும் எங்களோடு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864246482, IFSC கோட் SBIN 0015569.
உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.